இன்றைக்கும் செய்தியின் ஆதாரமாக ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துடைய பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். உன்னை பெருக பண்ணுவேன் என்பதா இன்றைக்கு என்ற செய்தியின் தலைப்பு. I will increase you. நான் உன்னை பெருக பண்ணுவேன். எரேமியா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்கிறாரு. எரேமியா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வேதம் அங்கே சொல்கிறது, நான் உங்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை என்று ஆண்டவர் அங்கே சொல்லியிருக்கிறார். என்னமாக சங்கீதம் 115:14 சங்கீதம் 115:14 வேதம் சொல்கிறது, கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்திலே the Lord shall increase you more and more என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. the Lord shall increase you more and more. அதிகமாக பெருக செய்வார், அதிகமாக விருத்தி அடைய செய்வார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆகவே விருத்தி, வளர்ச்சி, பெருக்கம் என்பது தேவனுடைய சித்தம், விருப்பம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாரும் பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இன்க்ரீஸ் என்கிற வார்த்தைக்கு பலவிதமான வார்த்தைகள் சேர்த்து சொல்லலாம். டெவலப்மெண்ட், growth, எக்ஸ்பான்ஷன், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்த முடியும். ஆகவே பெருக்கம் என்பது அது தேவனுடைய திட்டத்திலே ஒன்றாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த வருஷத்திலே நமக்கு ஆண்டவர் அதிகமான சமாதானத்தை தருவாராக, ஞானத்தை தருவாராக, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவாராக. ஆண்டவருடைய நாமம் நம் மூலமாக இந்த வருஷத்திலே மகிமைப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கின உடனே அவனை ஆசீர்வதித்து சொன்ன காரியம், நீங்கள் பலுகி பெருகுங்கள் சொன்னார். ஹல்லேலூயா. பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. பலுகி பெருகுங்கள் என்று சொல்லும் பொழுது இனப்பெருக்கம் செய்யுங்கள் என்பதை மாத்திரம் அங்கே ஆண்டவர் சொல்லவில்லை. இட் வாஸ் மல்டி டைமென்ஷனல். இன்னும் பல கோணத்திலே நீங்கள் பல விதத்தில் நீங்கள் பெருக வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. அவர்கள் தங்களுடைய செல்வாக்கிலே பெருக வேண்டும், அறிவிலே பெருக வேண்டும், என்னமாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை பெருக பண்ணுவேன். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், உன்னை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் நம்மை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஆண்டவருடைய திட்டமாக இருக்கிறபடினாலே நிச்சயமாகவே அதை செய்வார். நாம் செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது பலவிதமான பல மடங்கு பெருக்கத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 26:12 நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அங்கே ஈசாக்கை ஆண்டவர் 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தாராம். 100-fold increase என்று நாம் வாசிக்கிறோம். என்னமாக உபாகமம் 1:11 நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே 1000 மடங்கு பெருகுவார்களாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. 1000 மடங்கு பெருக்கம். என்னமாக ஆதியாகமம் 24:60 வாசிக்கும் பொழுது, நீ கோடா கோடியாக பெருகுவாயாக. May you increase thousands upon thousands என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் 115ஆம் சங்கீதத்தில் நான் ஏற்கனவே சொன்னபடி ஆங்கிலத்தில் may the Lord increase you more and more அப்படின்னு போட்டிருக்கு. அதிகமாக உன்னை ஆண்டவர் பெருக செய்வாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது 3 விதமான காரியத்திலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தை தரப்போகிறார், எதிர்பார்க்கிறார். 3 விதமான காரியங்கள் எளிதாக நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். முதலாவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பெருக்க வேண்டும். இது இதிலே நாம் முயற்சி எடுத்து நம்ம பெருகணும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவர் நம்ம முயற்சியை பார்த்து அதிலே ஆண்டவர் பெருக்கத்தை தருவார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருக்கம். இரண்டாவதாக, ஆசீர்வாதத்திலே பெருக்கம். இரண்டாவது என்னன்னா ஆசீர்வாதத்திலே பெருக்கம். மூன்றாவது, ஆலயத்திலே ஆத்துமாக்களின் எண்ணிக்கையிலே பெருக்கம். ஹல்லேலூயா. ஆத்துமாக்களின் எண்ணிக்கையிலே பெருக்கம். அப்போ முதலாவது என்ன? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருக்கம். இரண்டாவதாக ஆசீர்வாதத்திலே, பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் ஆண்டவர் பெருக்கத்தை தருவார். மூன்றாவதாக ஆத்துமாக்கள், ஆலயத்திலே ஆத்துமாக்களின் எண்ணிக்கையிலே ஆண்டவர் பெருக்கத்தை தருவார். ஆக இந்த 3 பகுதியிலும் ஆண்டவர் இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நல்லவர். முதலாவதாக வாசிக்கலாம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால், if you possess these qualities in increasing measure,
இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இவைகள்னா என்ன? நீங்க முன்னாடி வசனங்களில் வாசிக்கும் பொழுது பல காரியத்தை பேதுரு சொல்றாரு. நற்குணங்களை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசம், தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இதெல்லாத்தையும் கூட்டி வளர்க்குங்க. அது மாத்திரமல்ல, இது இருந்தால் மாத்திரம் போதாது, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். என்னெல்லாம் பெருகணுமா? சகோதர சிநேகம் பெருகணும். அல்லேலூயா. சகோதரர் ஒருவரில் ஒருவர் நேசிக்கிற காரியம் பெருகணும், அன்பு பெருகணும், இச்சை அடக்கம் பெருகணும், கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். அதுல ஒரு பெருக்க வேணும். அல்லேலூயா. எல்லா பகுதியிலும் இச்சை அடக்க வேணும். அல்லேலூயா. பார்க்கறதுல இச்சை அடக்க வேணும், கேட்கறதுல இச்சை அடக்க வேணும், சாப்பாட்டில் இச்சை அடக்க வேணும், டிவி பார்க்கறதுல இச்சை அடக்க வேணும், மொபைல்ல இச்சை அடக்க வேண்டும். ஆகவே எல்லாவற்றிலும் இச்சை அடக்கம். பொறுமை, பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அல்லேலூயா. இந்த வருஷத்துல பொறுமையில ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருவாராக. நம்முடைய பொறுமை வளரட்டும். அல்லேலூயா. பொறுமை பெருக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாயிருந்து பெருகணும். குறிப்பாக சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். விசேஷமாக சில சபைகளை நீங்கள் கொடுத்து வாசிக்கும் பொழுது, தெசலோனிக்கே சபையை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 காரியத்துல பெருகினாங்க அப்படின்னு போட்டிருக்குது. 1 தெசலோனிக்கேயர் 3:12 வேதம் இப்படியாக சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3:12 அங்கே வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து அப்படின்னு 1 தெசலோனிக்கேயர் எழுதுறாரு. ஆண்டவர் உங்களில் இருக்கிற அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் காட்டுகிற அன்பு, மற்ற எல்லாரிடத்திலும் காட்டுகிற அன்பு, அது பெருகணும் அப்படின்னு சொல்றாரு. 2 தெசலோனிக்கேயர் 1:3 வாசித்தீங்கன்னா அது அவங்கள்ட்ட பெருகினதை அவங்க பார்க்கிறாரு. வாசிங்க 2 தெசலோனிக்கேயர். சகோதரரே, நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். கடனாளிக்கு உங்களை குறித்து நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகுகிறபடினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு, நீங்கள் எல்லாரும் ஒருவரில் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறது. ஒருவரில் ஒருவர் நீங்க வச்சிருக்கிற அன்பு இருக்கு பாருங்க, அது போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் கூடியிருக்கு. ஆகவே அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க நாங்க கடனாளிகளா இருக்கிறோம். முதல்ல அப்படியே மூஞ்ச திருப்பிட்டு போயிருவீங்க, இப்ப பார்த்து கை கொடுக்குறீங்க, இப்ப நல்லா பேசுறீங்க, இப்போ அன்பு பெருகி இருக்குது அப்படின்னு தெசலோனிக்கே சபையை பற்றி பாராட்டுறாரு. அல்லேலூயா. பாருங்க, தேவ அன்பு இந்த வருஷத்துல நம்மளே பெருக வேண்டும். ஹல்லேலூயா. தேவ அன்பு நம்முடைய இதயத்தில் அதிகமாக ஊற்றப்படுவதாக. ஆண்டவரை அதிகமாக நேசிக்கிறோம். தேவ அன்புங்கிற போது தேவனை நேசிக்கிற அன்பு, ஒருவரை ஒருவர் நேசிக்கிற அன்பு, குடும்பத்தாரை நேசிக்கிற அன்பு, சபை விசுவாசிகளை நேசிக்கிற அன்பு. மத்தேயு 10:27 வாசிக்கிறோம், ஆண்டவராகிய தேவனை நம் முழு இதயத்தோடு நேசிக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வருஷத்துல நேசம் பெருகட்டும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே அநேகருடைய அன்பு தணிந்து போகுமா. மத்தேயு 24:12 வாசிக்கிறோம், அக்கிரமம் மிகுதியாக இருக்கிற நாட்களில் அநேகருடைய அன்பு தணிந்து கொண்டிருக்கிறது. the love is diminishing. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, let your love increase. ஹல்லேலூயா. உங்க அன்பு பெருகட்டும், உங்க அன்பு பெருகட்டும். உங்க வாழ்க்கையிலே கசப்புகளை கலந்து போட்டு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அன்பு நம்முடைய வாழ்க்கையில பெருகட்டும். மனைவியை நேசிக்கிற அன்பு பெருகட்டும், பிள்ளைகளை நேசிக்கிற அன்பு பெருகட்டும், பெற்றோரை நேசிக்கிற அன்பு பெருகட்டும், என்னமாக குடும்பத்தாரை நேசிக்கிற அன்பு பெருகட்டும். Let the love of God increase in your heart in this year 2024. இரண்டாவதாக அதே வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 2 தெசலோனிக்கேயர் 1:3 பவுல் அங்கே சொல்றாரு, உங்க விசுவாசம் அதிகமாகி பெருகிறது, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறது அப்படின்னு சொல்ற பாருங்க. your faith is growing more and more. உங்க விசுவாசம் பெருகிட்டே இருக்குது. தெசலோனிக்கே சபையை பார்த்து ஆண்டவர் அங்கே பவுல் எழுதுகிறார். இன்னைக்கு நம்ம சபையை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், உங்க விசுவாசம் ரொம்ப பெருகிருச்சுங்க. 2023 காட்டிலும் 2024 உங்க விசுவாசம் ரொம்ப பெருகி இருக்குது. விசுவாசம் பெருகணும்னா வேதத்தை நல்லா வாசிக்கணும். விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். ஆகவே விசுவாசம் பெருகணும். ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கணும், ஆண்டவரே என் விசுவாசத்தை. லூக்கா 17:5 சீஷர்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, லார்ட் இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு ஆண்டவரே என்று சொல்லி கேட்டார்கள்.
தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் 2 தெசலோனிக்கர் 1:4 வாசித்தீங்கன்னா அவங்க விசுவாசம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பெருகி இருந்துச்சு. நீங்கள் அங்கே பாருங்கள், போட்டிருக்கு 2 தெசலோனிக்கர் 1:4, நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும். சகல துன்பம் தான், சுற்றிலும் ஒரே துன்பம். சபையை துன்பப்படுத்துகிற மனுஷர்கள் இருந்தார்கள், விசுவாசிகளை இங்கே துன்பப்படுத்துகிறவர்கள் இருந்தார்கள். அந்த சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தை நீங்கள் காண்பிக்கிறீங்க. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். கர்த்தர் நிச்சயமாக ஆண்டவர் நியாயம் செய்வார். கர்த்தர் எங்களுக்கு விடுதலை தருவார். கர்த்தர் வழியை திறப்பார். கர்த்தர் நியாயம் செய்வார் என்கிற விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சு. பாருங்க, விசுவாசத்தை காண்பித்தார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில, துன்பம் உபத்திரவத்தின் மத்தியிலே ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்மிலும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் காண்பாராக. நம்முடைய விசுவாசம் ஒரு காணக்கூடிய விசுவாசமாக இருக்கணும். நீங்க வேதத்தில் வாசித்தீங்கன்னா மார்க் 2:5 வாசிக்கும் பொழுது இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டுன்னு போட்டிருக்குது. அவர் 4 பேர் ஒரு திமிர்வாதன காரனை தூக்கிட்டு வராங்க. மேலே கூரையை திறந்து உள்ள இறக்கும் பொழுது அந்த 4 பேருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். அல்லேலூயா. அவருடைய தீர செயல்களை குறித்து சொல்லப்படல, அவங்க விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு என்று போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் காண்பாராக. அல்லேலூயா. ஆண்டவருக்காக செயல்படுகிறது, எல்லாவற்றிலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையாக இருப்பது. கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை இந்த வருஷத்திலே பார்ப்பாராக. நம்முடைய விசுவாசம் வளர்கிறதை மற்றவர்கள் காண்பார்களாக. மூன்றாவதாக யோவான் 3:30 வேதம் சொல்கிறது. யோவான் சொல்றாரு, நீர் பெருகணும் நான் சிறுகணும் அப்படிங்கிறார். அது எதை குறிக்கிறேன்னு சொன்னா, ஆண்டவரே உம்முடைய ஆளுகை உம்முடைய கட்டுப்பாடு என் வாழ்க்கையில் பெருகணும் ஆண்டவரே. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். லெட் யுவர் கண்ட்ரோல் ஓவர் மை லைஃப் இன்க்ரீஸ். உம்முடைய ஆளுகை, நீர் என்னை கண்ட்ரோல் பண்றது, நீர் என் வாழ்க்கையில் பெருகணும். நீர் தான் என் வாழ்க்கையில வெளிப்பட வேண்டும். நான் குறைந்து கொண்டே வர வேண்டும். நீர் என் மேல் வைத்திருக்கிற அந்த கட்டுப்பாடு, let the control of the Lord, அது பெருகிட்டே இருக்கணும். தேவ சித்தம், தேவ வழி, God's way and God's will should increase. நம்முடைய சித்தமும் நம்முடைய வழிகளும் it must greatly decrease. நம்முடைய சித்தம்லாம் குறைஞ்சிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய சித்தமும் ஆளுகையும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த 2024 வருஷத்தில் நீங்கள் சொல்லணும், அவர் பெருகணும் என்னிலே. ஹல்லேலூயா. இயேசு என்னிலே பெருகுவாராக, இயேசு என்னிலே பெருகுவாராக. நான் குறைந்து கொள்ள வேண்டும். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய சித்தம் எல்லாம் குறையணும். இந்த வருஷத்தில் தேவ சித்தம் மாத்திரம் பெருகணும். ஹல்லேலூயா. இயேசு என்னில் பெருகணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? அடுத்ததாக கொலோசியர் 1:10 சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:10 ஆண்டவர் அங்கே சொல்றாரு, அங்கே பவுல் அங்கே கொலோசி சபைக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறாரு, இன்க்ரீசிங் இன் த நாலேஜ் ஆஃப் காட், தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து. தேவனை அறிகிற அறிவிலே நீங்க இந்த வருஷத்தில் விருத்தி அடையணும். அல்லேலூயா. ஆண்டவரை அறிகிற அறிவிலே, கர்த்தரிலும் அவரை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் வளருங்கள் என்று 2 பேதுரு 3:18 வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடையணும். இந்த வருஷம் நம்ம சபை தேவன் மேல் இருக்கிற அறிவு, தேவனில் அறிவில் வளரணும். அல்லேலூயா. குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது, பாலுங்கிற பிள்ளைகளாகவே இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வசனத்தில் நல்ல வளர்ச்சி உண்டாகணும். தேவனுடைய உபதேசத்தில் வளரணும். தேவனை குறித்த அறிவு. பவுல் அப்போஸ்தலனுக்கு இருந்த ஒரே ஒரு வாஞ்சை, நான் உண்மை அறியணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:10 சொல்றாரு, ஐ வாண்ட் டு நோ கிரைஸ்ட், கிறிஸ்துவை நான் அறிய வேண்டும். கிறிஸ்துவை நான் அறிய வேண்டும். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அறிய வேண்டும். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை நான் அறிய வேண்டும். ஆண்டவரை அறிகிற அறிவு எப்படி வரும்? பைபிள் வாசிக்கிறதுல தான் வரும். நல்லா பைபிள் வாசிக்கணும். ஹல்லேலூயா. குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாக பைபிள் வாசிக்கணும். 3 அதிகாரமாக டெய்லி பைபிள் வாசிக்கணும். டெய்லி 1 மணி நேரமாக குறைந்தது நேரத்தை செலவழிக்கணும். அதெல்லாம் போதாது. ஒரு நாளைக்கு தசம பாகம் நேரத்தில் கொடுக்கணும். எவ்வளோ நேரம் கொடுக்கணும்? 2.5 மணி நேரம் கொடுக்கணும். கரெக்டாக கணக்கு போட்டிங்கன்னா 2 மணி நேரம் 24 நிமிஷம் வரும். 2.5 மணி நேரம் என்ன பண்ணோம்? கொடுக்கணும். நீங்கள் எவ்வளோ நேரம் கொடுக்குறீங்க? தசம பாகத்தை பணத்தில் ஏதோ 3/4 பேர் கொடுத்துட்றீங்க, இன்னும் 1/4 அதுவும் கொடுக்கறதில்ல. இன்னும் நேரத்தில் தசம பாகம் கொடுக்கணும். அப்போ நிறைய நேரத்தை ஆண்டவர் உங்களுக்கு மிச்சமாக்கி வைப்பார். இல்லாட்டி அங்கங்கே போய் உங்களை காத்தூர்க்க விட்டுருவார்.
அங்கங்கே இங்கே அங்கே என்னது உங்களை வெயிட் பண்ண விட்டுருவார் ஆண்டவர் சிலத்தில். நீங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுத்து பாருங்கள். வசனத்தில் வளர, கர்த்தரை அறிகிற அறிவில் நீங்கள் வளர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளருங்கள், விருத்தி அடையுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேத வசனத்துக்கு அதிகமாக நேரம் கொடுங்க. இது நான் போன வாரமே சொன்னேன், ஆவிக்குரிய புஸ்தகங்களை வாசிங்க. நல்ல ஆவிக்குரிய புஸ்தகங்கள். அதுக்குன்னு கண்ட புஸ்தகத்தை வாங்கி வாசித்து குழம்பிடக்கூடாது. நல்ல புஸ்தகமாக கேட்டுங்க, எங்கள்கிட்டயாவது கேளுங்க, இந்த புத்தகம்லாம் வாசிக்கலாமா அப்படின்னு. இன்னைக்கு எவ்வளோ தவறான உபதேசங்கள் அனுப்புகிற புத்தகம்லாம் வந்துருச்சு. நம்ம லைப்ரரியில் நிறைய தமிழ் புஸ்தகம்லாம் இருக்குது, வாசிங்க. கர்த்தரை அறிகிற அறிவில் வளரணும், ஆண்டவரை பற்றி அறியணும், ஆண்டவருடைய பல கோணங்களை குறித்து அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் நம்ம எவ்வளவு கர்த்தரை அறிகிறோமோ அவ்வளவாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படியாக நம்ம தம்மை வெளிப்படுத்துவார் நம்முடைய வாழ்க்கையில். அஞ்சாவதாக, அடுத்ததாக பாருங்க, 2 கொரிந்தியர் 8:7 வாசிங்க. 2 கொரிந்தியர் 8:7. அல்லாமலும் விசுவாசத்திலும் போதிப்பிலும், விசுவாசத்துல போதிப்புல அறிவில நீங்கள் எல்லா காரியத்திலும் பெருகிறது போல தர்ம காரியத்திலும், அப்படின்னா இங்கிலீஷ்ல கொடுக்கிறதிலும், எக்ஸலிங் இன் தி கிரேஸ் ஆஃப் கிவிங், கொடுக்கிறதிலும் பெருகணும். அல்லேலூயா. பெருக்கம் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரணும்னா கொடுக்கணும். கஞ்ச பிசுனாரிகளே கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது, கொடுக்கிறவர்களே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. விதைக்காம அறுவடை கிடையாது. நீங்க விதைக்காம ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது. விதையே நீங்க சாப்பிட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதம் கிடைக்கும்? ஆகவே இந்த வருஷத்துல கொடுக்கிறதுலையும் பெருகணும். அல்லேலூயா. கொடுக்கிற அளவில் பெருகணும். உங்க உங்க கொடுக்கிற அளவு அதிகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் நம்ம எப்படி நம்முடைய கொடுக்கிறத அளக்கிறான்னு சொன்னா, நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு இல்லை, நீங்க எவ்வளவு வச்சுக்கிறீங்க பாருங்க, அதை வச்சுதான் உங்களுடைய கொடுக்கல ஆண்டவர் அளக்கிறாராம். அப்போ நம்ம வாழ்க்கையில இந்த வருஷத்துல கொடுக்கிறதுல பெருகணும். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே நான் தேவ ராஜ்யத்திலே ஊழியத்துக்காக நாங்கள் கொடுக்க விரும்புகிறேன். அதே மாதிரி அல்ல, சில 10 வருஷம் 5 வருஷம் அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் கொடுத்து பாருங்க. அந்த வருஷத்துல ஆண்டவருடைய ஊழியத்தில் விதைத்து பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அறுவடைகளை ஆண்டவர் தருவார். கொடுக்கிறதுல பெருகணும்னு பவுல் சொல்றார். ஏன்னா அந்த 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தை 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே வேதம் சொல்கிறது, இயேசுவுடைய கொடுத்தலை குறித்து அங்கே பவுல் எழுதுகிறார். அவர் எப்படி தியாகமாக தன்னையே கொடுத்தார். உற்சாகமாக கொடுக்க வேண்டும், தியாகமாக கொடுக்க வேண்டும், முறுமுறுப்போடு அல்ல, கசந்த உள்ளத்தோடு அல்ல. எப்படி கொடுக்கணுமா? உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் இந்த வருஷத்துல உற்சாகமாக கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கொடுக்கிற கிருபையிலே எக்ஸலிங் இன் தி கிரேஸ் ஆஃப் கிவிங், இன்க்ரீஸ் இன் கிவிங். அடுத்ததாக 2 கொரிந்தியர் 9:8 வாசிங்க. 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படி தேவன் உங்களிடத்தில் சகலவித ஆண்டவர் சகல கிருபை உங்களிடத்தில் பெருக செய்யணும்னா நீங்க சகலவித நற்கிரியையில பெருகணும். நற்கிரியையில பெருகணும், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். நற்கிரியை என்று சொன்னால் பணத்தை மாத்திரம் கொடுப்பதல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களை ஆறுதல் படுத்துவது, தைரியப்படுத்துவது, நல்ல கிரியை, ஆக்ட்ஸ் ஆஃப் கைண்ட்னஸ் நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்திலே பெருகணும். ஆண்டவராய் இயேசு சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தத்தக்க உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நற்கிரியையிலே இந்த வருஷத்தில் பெருகுங்க. இதெல்லாம் எழுதி வைக்கிறீங்களா இல்லையா? அது அப்படியே காத்தோட போயிடக்கூடாது. ஏதோ என்னைக்கோ ஜனவரி மாதம் 7ஆம் தேதி பாஸ்ட் ஏதோ சொன்னார் அப்படின்னு இருக்கக்கூடாது. எழுதி வைக்கணும். ஆண்டவரே இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் பெருகணும். எழுதி வைக்கவே மனசு இல்லாட்ட பெருகவே மாட்டீங்க. நீங்கள் எழுதி வைக்கணும். அப்படின்னா ஒருவேளை இன்றைக்கி பேனா பேப்பர் கொண்டு போனாட்டும் நீங்கள் திரும்பியும் போய் இந்த யூடியூப்பில் பார்த்து சொன்ன காரியத்தெல்லாம் எழுதி வச்சு, ஆண்டவரே இதிலெல்லாம் பெருகணும், அன்பில் பெருகணும், விசுவாசத்தில் பெருகணும், கொடுக்கறதுல பெருகணும், ஆண்டவர் நற்கிரியையில் பெருகணும், இப்படிப்பட்ட காரியங்களை நாம் பெருகணும், நற்குணங்களில் நாம் பெருகணும். எழுதி வச்சு என்ன பண்ணுங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவரே இதிலெல்லாம் நாம் பெருகணும். ஆண்டவரே ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் இந்த காரியங்கள் பெருகும் பொழுது தேவ ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில பெருகும். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தாளந்துகளை பெருக்கணுமா. என்ன செய்யணுமா?
தாளந்துல பெருகணும். ஆண்டவர் உங்க கையில் ஒரு தாளந்து கொடுத்துருக்கிறார், குறைஞ்சது ஒன்னாயே கொடுத்துருக்கிறாரு. அதை அப்படியே புதைச்சி வச்சிடக்கூடாது. இந்த 2024 அந்த 1 2 மாறணும். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். 2 கொடுத்துருந்தாருன்னா 4 மாத்திரணும். 2 வச்சுட்டு விடப்படக்கூடாது. அதை பெருகணும். ஆண்டவர் நம் பயன்படுத்த ஆண்டவர் அதை பெருக செய்வார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதோ இருந்தது எடுத்துக்கொள்ளப்படும். ஆகவே நல்லா கவனிங்க, தாளந்துகள் ஆண்டவர் கொடுத்த தாளந்து இந்த வருஷத்தில் பயன்படுத்தணும். தேவ நாம மகிமைக்காக பயன்படுத்தணும், மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக பயன்படுத்தணும், சபை வளர்ச்சிக்காக பயன்படுத்தணும், தேவ ராஜ்யத்தின் விரிவுக்காக உங்களுக்கு கொடுத்த தாளந்தை பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. அது என்ன தாளந்துன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த திறமையை எப்படியாவது தேவன் நாம மகிமைக்காக நீங்க பயன்படுத்துங்க. உங்க தாளந்து பெருகணும் இந்த வருஷத்தில். ஹல்லேலூயா. 1 2 மாறணும். புதைச்சி வச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, சோம்பலான ஊழியக்காரனே, அவனை தூக்கி எங்க போடுங்கன்னு போட்டிருக்கு, எரிகிற அழுகையும் பற்கடிப்பும் இல்ல அந்த இடத்துல தூக்கி போடுங்கன்னு போட்டு சொல்ற ஆண்டவர். தாளந்தை பயன்படுத்தணும். ஆண்டவர் நம்ம பார்த்து, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய் என்று சொல்லத்தக்கதாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தணும். புதைச்சி வச்சிடக்கூடாது. வாய்ப்புகளை தேடணும். ஆண்டவர் வாய்ப்புகளை தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்த உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் பயன்படுத்துவார். நாளைக்கு தலைவர் மீட்டிங் சொன்னேன், யாரெல்லாம் பயன்படணும் விரும்புறீங்களோ எல்லாம் வாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நிறைய ஊழிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. நீங்கள் எல்லாம் ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. சரி, அடுத்ததாக அப்போ நிறைய காரியம் பார்த்தோம். இயேசுவும் பாருங்க, அவர் வளர்ந்துக்கிட்டே இருந்தாருன்னு போட்டிருக்கு. 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இயேசுடைய வாழ்க்கையை ஒரே ஒரு வசனத்தில் தான் சொல்லியிருக்கு. இயேசு 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் என்ன இருந்தார் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு வசனம் சொல்லுது, 2:52 லூக்கா, இயேசுவானவன் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தினார். இயேசுடைய 18 வருஷம் வாழ்க்கையை இந்த ஒரு வசனம் தான் சொல்லுது. அந்த காலகட்டத்தில் என்ன செஞ்சாரா? ஞானத்தில் வளர்ந்தாரு, தேவ கிருபையில் வளர்ந்தாரு, மனுஷ தயவில் அதிகமாயின்னு போட்டிருக்கு. நீங்களும் நானும் அதிகமாக விருத்தி அடையணும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது 2 சாமுவேல் 5:10 கர்த்தர் தாவீதோடு இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நாளுக்கு நாள் ஒரு விருத்தியை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தருவதாக, வார ஒரு விருத்தியை தருவாராக, மாதந்தோறும் விருத்தியை தருவாராக. கர்த்தர் எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு மாற்றம் வரணும். ஆண்டவரே, நற்குணங்களை நான் பெருகணும். ஆண்டவரே, அன்பு, விசுவாசம், கொடுத்தல், நற்கிரியை, கர்த்தரை அறிகிற அறிவு. என்ன 1 கொரிந்தியர் 15:58 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:58. எனக்கு பிரியமான சகோதரரே, எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் வெறுதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகிறவர்களாக. கர்த்தருடைய கிரியையில பெருகணுமா? ஆண்டவருக்காக நீங்கள் செய்கிற வேலையில பெருகணும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நம்ம கர்த்தருடைய கிரியையில பெருகணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எதையாகிலும் செய்யணும். ஃபாதர் பாடுறாரு, ஏதாவது ஒவ்வொரு நாளும் செய்யணும். எத்தனை பேருக்கு அந்த விருப்பம் இருக்குது? இயேசுவுக்கான எதாகிலும் செய்யணும், ஒவ்வொரு நாளும் செய்யணும். ஜெபிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், இன்னும் பல காரியங்களை ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரியையில பெருகுங்க, ஆண்டவருடைய கிரியையில பெருகி கொண்டே இருங்க. ஏன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. அது எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் பலனை கொண்டு வருவார். அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்க அவனவனுக்கு நாளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. ஒருவரும் உங்களுடைய பலனை இழந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற பலனை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சரி, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்களிலே நாம பெருகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆண்டவர் என்ன செய்வார்? இதெல்லாம் நாம் பெருகணும். லெட் யுவர் கிவிங் இன்க்ரீஸ், லெட் யுவர் லவ் இன்க்ரீஸ். இதெல்லாம் நீங்க பெறுவதற்காக பிரயாசப்படணும். ஆண்டவரிடத்தில் கேட்கணும், செபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், நேரம் செலவழிக்கணும். அப்போ ஆண்டவர் இந்த காரியங்கள் எல்லாம் நம்மளை பெருக செய்வார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதத்திலே பெருக்கம்.
நீங்க அங்க வேதத்தில் வாசித்தீங்கன்னா அங்க போட்டிருக்கு, எபிரேயர் 6:14 வாசித்தோம், நான் உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன்னு சொல்றார். ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. இவைகளெல்லாம் ஆண்டவர் சில பெருக்கத்தை தருவார். வேகமாக சில வசனங்களை குறித்துக் கொள்ளுங்க. ஏசாயா 40:29 சொல்லுது. ஏசாயா 40:29 ஆண்டவரங்க சத்துவத்தை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார். He gives strength to the weary and increases the strength of the weak. பலவீனமா இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் பலனை பெருக பண்ணுவார். எத்தனை பேருக்கு பலன் பெருகணும்? அதில் அப்பப்போ களைப்பு வந்துடுது நமக்கு, அப்படிதானே? எனது weariness we all experience physical and mental weariness. ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது அதே அதிகாரம் 31 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இந்த வருஷத்தில் கர்த்தருக்காக புது பலன் அடைய வேண்டும். ஒரு புதிய பலனை ஆண்டவர் நமக்கு தருவாராக. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் தருவாராக. எத்தனை பேருக்கு வேணும் காண்டாமிருக பலன்? அல்லேலூயா. ஒரு ஆட்டு பலன் கூட போதும் நிற்கக்கூடாது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை ஆண்டவர் தருவார் நமக்கு. அல்லேலூயா. சோர்வுகளை கர்த்தர் மாற்றுவார். ஓடினா இளைப்பு வருது, ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது தேவ பலன் நம்ம மேல வரும்பொழுது காலை சொல்றாரு. நீங்க யோசுவா 14 அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், அன்னைக்கு இருந்த பலன் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 45 வயசுல இருந்த பலன் 85 வயசுலயே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா உபாகமம் 34 அதிகாரம் நினைக்கிறேன், உன் வயதுக்கு தக்கதாக பலன் கூடும் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன வயசுக்கு குறைய போவ பலன் குறைஞ்சிட்டே போகுது, தள்ளாடி போயிடுறோம். அதுதான் பல்லு போயிடுது, முடி வெள்ளையாயிருது, கண்ணு மங்கி போயிடுது, கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பலப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. தாவீதுக்கு மோசேக்கெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் முதிர் வயதிலும் அவர்கள் கண் மங்கி போகலன்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகள்லாம் தருகிறார். நம்ம விசுவாசித்தால் ஆண்டவருடைய பலனை இந்த வருஷத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்றாரு சத்துவத்தை பெருக பண்ணுவான். எத்தனை பேருக்கு ஆண்டவர் சத்துவத்தை பெருக பண்ண விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய சத்துவத்தை பெருக பண்ணுவாராக, பலனை ஆண்டவர் பெருக பண்ணுவாராக. இரண்டாவதாக சங்கீதம் 71:21. சங்கீதம் 71:21. முன்னாடி பார்க்கணும் கரெக்டா. மேன்மையை பெருக பண்ணுவேன். என்ன பண்ணுவானா? ஆண்டவர் மேன்மையை பெருக பண்ணுவேன் சொல்றார். ஆங்கிலத்திலே I will increase your honor, you will increase my honor என்று சங்கீதக்காரன் அங்கே சொல்றார். honor அப்படினா இந்த வருஷத்துல நம்ம பார்த்த வார்த்தை கீர்த்தி அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. கீர்த்தி, மேன்மை, இது ஆண்டவர் பெருக செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய கீர்த்தி வேதம் சொல்கிறது, அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆண்டவர் பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுடைய தொழிலுடைய கீர்த்தி ஆண்டவர் பெருக பண்ணுவார். நீங்க செய்கிற எல்லா காரியத்திலும் your name, your family, your business, your ministry, your impact and your influence shall be great. ஆண்டவர் பெருக பண்ணுவார். மேன்மையை பெருக பண்ணுகிறவர், கீர்த்தியை பெருக பண்ணுகிறவர். இந்த வருஷத்திலே கர்த்தர் நம்முடைய கீர்த்தியை பெருக பண்ணுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பலனை பெருக பண்ணுவார், கீர்த்தியை பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம், யோசுவாவுடைய கீர்த்தியை ஆண்டவர் பெருக பண்ணினார். யோசேப்பு குழியிலே தள்ளப்பட்டான், ஆனால் கர்த்தருக்கு அவன் உண்மையாக இருந்தபடினாலே அவருடைய கீர்த்தி பல இடங்களுக்கு பெருகிற்று. அநேக ஜனங்கள் யோசேப்பை தேடி வந்தார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. மொர்தெகாயுடைய கீர்த்தி பெருகிற்று. 127 தேசங்களிலே ஆண்டவருடைய கீர்த்தியை பெருக பண்ணினார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கீர்த்தியை பெருக பண்ணுவாராக. அந்த அந்த ஒரு நம்முடைய வட்டம், நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸுடைய வட்டம் அது இந்த வருஷத்தில் இன்னும் அதிகரிக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. மூன்றாவதாக ஏசாயா 9 அதிகாரம் 3 ஏசாயா 9:3 வேதம் சொல்கிறது, மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். எதை பெருக பண்றாரா? அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர். அறுப்பிலே மகிழ்கிறது போல, கொள்ளையை பங்கையிட்டு கொள்ளுகையில் கலிகூறுகிறது போல உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். You have increased the joy. எத்தனை பேருக்கு சந்தோஷம் பெருகணும்? ஹல்லேலூயா. சந்தோஷம் பெருகணும். சந்தோஷம் எப்படி பெருகும்? நல்ல காரியம் நடக்கும்போது சந்தோஷம் பெருகும். ஹல்லேலூயா. வெற்றிகள் வரும்போது சந்தோஷம் பெருகும். அந்த இடத்துல போட்டிருக்கு, கொள்ளை இல்லை பங்கிட்டு கொள்ளும் போது, எப்போ வெற்றி கிடைக்கும் போது தான் கொள்ளை கிடைக்கும்.
அப்போ ஆண்டவர் வெற்றிகளை தரும் பொழுது சந்தோஷம் பெருகும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு தருவாராக. யோபு 1:10 வாசிக்கிறோம். யோபு 1:10 அங்கே யோபுடைய சம்பத்து தேசத்திலே பெருகிற்று. இஸ் வெல்த் இன்க்ரீஸ்ட் த்ரூ அவுட் த லேண்ட். அவனுடைய சம்பத்தை ஆண்டவர் பெருகப்படினார். பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பெருகப்படுகிறார். நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்வார். ஆண்டவர் 5 அப்போ 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார்ல. ஒருவேளை இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் கைகளில் கொஞ்சம் இருக்கலாம், ஆனால் கர்த்தரிடத்தில் அதை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை இதை ஆசீர்வதிங்க, ஆண்டவரை பெருகப்படுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். அல்லேலூயா. மற்றவர்கள் வந்து வாங்கி கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் திரளான மீன்களை பிடிக்க செய்தார் அல்லவா. ஒரு மீன் கூட அகப்படலை. உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் ஒரு மீன் கூட பிஸ்னஸில் எது கிடைத்தாலும் தோல்வியாக இருந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த வருஷத்திலே பொருளாதார ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவாராக. நன்மைகளை கர்த்தர் தருவாராக. சம்பத்தை ஆண்டவர் பெருக பண்ணுவாராக. 5 அப்போ 2 மீனை பெருக செய்த ஆண்டவர் நம்முடைய வருமானங்களை கர்த்தர் இந்த வருஷத்திலே பெருக பண்ணுவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ பலனை பெருக பண்ணுகிறார், மேன்மையை பெருக பண்ணுகிறார், மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார், சம்பத்து பொருளாதார ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னமாக ஆதியாகமம் 16:10 ஆண்டவர் ஆகாரை குறித்து சொல்லும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை விரிவடை செய்வார். நல்ல திருமண காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. இந்த வருஷத்தில் நல்ல திருமணங்கள், நல்ல குழந்தை பாக்கியத்தை ஆண்டவர் சபையிலே ஆண்டவர் தருவாராக. சபை விசுவாசிகளுக்கு ஆண்டவர் தருவாராக. ஆண்டவர் ஆகார் தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து அந்த ஆகாரை பார்த்து சொல்கிறார், ஆகாரே அழாதே, உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய கண்ணீரை பார்க்கிறார், நம்முடைய வேதனைகளை கர்த்தர் அறிகிறார். ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், மேன்மை அவர் பெருக பண்ணுகிறார், மகிழ்ச்சி அவர் பெருக பண்ணுகிறார், சம்பத்தையும் பொருளாதார ஆசீர்வாதத்தையும் பெருக செய்கிறார், சந்ததியும் பெருக செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் வீட்டில் நல்ல கல்யாணம் இந்த வருஷத்தில் நடக்கட்டும். யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்கிறீங்களோ ஆண்டவர் ஏற்ற துணையை இந்த வருஷத்தில் ஆண்டவர் கொண்டு வருவாராக. குழந்தை பாக்கியங்களை ஆண்டவர் தருவாராக. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற கர்த்தர் இந்த வருஷத்தில் அப்படிப்பட்ட நன்மைகளை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். இந்த 2 காரியமும் ரொம்ப முக்கியம். செப்பனியா 2:3, செப்பனியா 3:12. கர்த்தரை தேடுங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். இந்த 2 காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவாராக. சரி, கடைசியாக அவன் முதலாவதாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம பெருகணும். அன்பிலே, விசுவாசத்திலே, கர்த்தரை அறிகிற அறிவிலே, கொடுக்கிறதிலே, இப்படிப்பட்ட காரியங்கள், ஆவியின் கனிகளிலே, வரங்களிலே, தாளந்துகளிலே, இதெல்லாவற்றையும் நம்ம பெருக செய்ய நம்ம முயற்சி எடுக்க வேண்டும். இதுக்காக பிரயாசப்பட வேண்டும். சும்மா வந்துடாது. பாருங்க, பைபிளில் போட்டிருக்கு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் நான் நட்டேன், அப்போலோ நீர் பாய்ச்சினார், தேவனோ விளையை செய்தார். அதுக்கு இங்கிலீஷில் God gave the increase அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நடாம நீர் பாய்ச்சாம விளைய முடியாது. அப்போ நட்டுற வேலையை நீங்க பார்க்கணும். என்னது சும்மா கை கட்டிட்டு எல்லாம் வளரும் அப்படின்னு நிற்கக்கூடாது. நீங்க பிரயாசப்படணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கணும், ஜெபிக்கணும். கர்த்தர் இந்த காரியங்களை ஆண்டவர் செய்வார். சரி, அடுத்ததாக கடைசியாக ஆலயத்தில் ஆத்துமாக்களின் பெருக்கம். அல்லேலூயா. வாசிக்கலாம். எசேக்கியேல் 36:37 வாசிங்க. எசேக்கியேல் 36:37. அங்கே கடைசி பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, மந்தை பெருகிறது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். மந்தை பெருகுவது போல அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. I will make their people as numerous as sheep என்று போடப்பட்டிருக்கிறது. I will increase people. நான் ஜனக்கூட்டத்தை பெருக பண்ணுவேன், ஆத்துமாக்களை பெருக பண்ணுவேன். அப்போஸ்தலர் 16:5 வாசிங்க. அப்போஸ்தலர் 16:5. அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு, அதனாலே சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. நாளுக்கு நாள் பெருகின. அல்லேலூயா. சபைகள் எப்படி பண்ணுமா? நாளுக்கு நாள் பெருகணும். அல்லேலூயா.
இங்கே சேர்லாம் காலியாக இருக்கக்கூடாது வர நாட்களில். அல்லேலூயா. முன்னாடி உங்கள் முன்னாடியோ சைட்லேயே சேர் காலியாகிடுச்சுன்னா நீங்கள் தான் பொறுப்பு. அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் ஒரு தொடிக்கும், ஆண்டவரை இங்கே ஒரு சேரில் ஆள் இல்லாமல் இருக்குதே, அடுத்த வாரம் வந்து உட்காந்துடணும் யாராவது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு பாரம் வரணும். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இடங்களை பெருசாக்கி தருவார் சீக்கிரத்தில். நீங்கள் எல்லாம் பிரயாசப்பட்டீங்கன்னா கர்த்தர் செய்வதை செஞ்சிருவார். இடம் போதலை அப்படின்னா கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் கொண்டு வந்தாருன்னா அவர் ஆளை உள்ளே வைக்கணுமில்ல, அது அவர் தானே கொண்டு செய்யணும். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னும் பல ஆராதனைகள் நடக்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளுக்கு நாள் சபை வளர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மந்தை பெருகுவது போல உன்னில் இருக்கிற சனங்களை பெருக பண்ணுமே. இன்னும் நீங்கள் அநேக வசனங்களை நீங்கள் வாசித்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2:41 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். முதலாவது சபை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த 47ஆம் வசனத்தில் 2:47 கர்த்தர் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். 4 நாட்களே அந்த எண்ணிக்கை 5000 பெருகிற்று என்று வாசிக்கிறோம். 5:14 அதிகமாக ஜனங்கள் 5:14 அங்கே போட்டிருக்க கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சீஷர்களுடைய கூட்டம் பெருகினது. சீஷர்களுடைய கூட்டம் என்ன பண்ணுச்சா? பெருகிச்சு. சபைகளை சீஷர்களுடைய கூட்டம் பெருகணும். 9:31 வாசிங்க. 9:31 9:31 அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமென். பாருங்க, யூதேயாவில் எருசலேமில் ஆரம்பிக்கப்பட்ட சபை யூதேயா முழுவதிலும், கலிலியாவிலே, சமாரியாவிலே, பாருங்க முழு தேசமும், யூதேயா கீழே இருக்குது, சமாரியா நடுவில் இருக்குது, கலிலியா மேலே இருக்குது. முழு தேசத்திலும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தடைந்து பரிசுத்தாவின் ஆறுதலோடு நடந்து பெருகின. அல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருவாராக. ஆவியிலே நிறைந்து நம் பலப்பட்டு சபைகள் பெருகத்தக்கதாக கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. சபை பெருகணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? வேலை செய்யணும். அப்படி தானே? 2 காரியம் செய்யணும். ஒன்று, எசேக்கியேல் 36:37 வாசித்தீங்கன்னா, எசேக்கியேல் 36:37 அங்கே போட்டிருக்க, அவர்கள் என்னிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். என்ன செய்யணுமா? விண்ணப்பம் பண்ண வேண்டும். இதை நான் செய்ய அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். பாரத்தோடு உங்களுடைய சொந்தக்காரங்களுக்காக ஜெபிக்கணும். உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட அந்த பிரேயர் கைடில் உங்களுடைய உறவினர்கள் பேர் எழுதி வைங்க. அந்த ஒய்கோஸுடைய பேர் எழுதி வைங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் யாரை கிறிஸ்துவ அண்டையில் நடத்த விரும்புகிறீர்களோ அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷம் முடிவுக்குள்ளாக குறைந்தபட்சம் ஒரு ஆளையாவது நீங்கள் ரட்சிப்புகள் நடத்தி ஞானஸ்நானம் நடத்தணும். அல்லேலூயா. நிறைய பேர் போன வருஷம் முந்தின வருஷம்லாம் செய்யலை, நீங்கள் மாத்திரம்தான் வந்துட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு சிலர் போன புது வருஷ ஆராதனைக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு சிஸ்டர் நிறைய பேரை கூட்டி வந்தாங்க. 15-20 பேர்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. பாருங்கள், அவங்க எப்படியாவது அந்த இடம் ரட்சிக்கப்படணும்னு அவங்க வேலை செய்கிறாங்க. அப்படிப்பட்ட பாரம் நமக்கு தேவை. அல்லேலூயா. நம்ம மூலமாக இந்த வருஷத்தில் ஒரு ஆளாவது ஞானஸ்நானம் எடுக்கணும். 2 பேர் எடுக்கணும்னு டார்கெட் பண்ணுங்கள். ஒரு ஆளாவது என்ன பண்ணணும்? நீங்கள் நடத்துவதற்கு பிரயாசப்படணும். குடும்பத்தில் 4 பேர் இருந்தீங்கன்னா 4 இன்னொரு குடும்பத்தை ஆதாயம் பண்ண ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 53:12 ஏசாயா 53:12 வாசிக்கிறோம். அங்கே வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது, அக்கிரமக்காரருக்காக அவர் வேண்டிக் கொண்டார். இயேசு அக்கிரமக்காரருக்காக ஜெபம் பண்ணினார். அநேகரை கொள்ளையாக பங்கிட்டு கொடுத்தார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே ஜெபம், நம்ம ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணும். 2வதாக சுவிசேஷ பணி செய்யணும். என்ன செய்யணும்? சபை என்ன செய்யணும்? சபை இருக்கிறதே எதுக்குன்னா சுவிசேஷ பணி செய்யறதுக்கு தான். இங்கே வந்து நம்ம கூடி ஆராதிச்சுட்டு போனோம்னா அது ஒரு கிளப்பாக மாறிடும். அது இல்லை. இந்த சபை எதுக்குன்னு சொன்னால், ரட்சிக்கப்படாத மக்களுக்கு நாம் ஒளியை கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. நாம் உப்பாக இருக்க வேண்டும். உப்பு எங்கே போய் இருக்கணும்? உப்பு டப்பாவிலே இருக்குமா? உப்பு குழம்புக்குள்ளே போகணும். அல்லேலூயா. அப்போ உலகத்துக்குள்ளே போகணும். உப்பு கொடுக்க அங்கே சுவை என்ன பண்ணணும்? கொடுக்கணும். வெளிச்சம் எதுக்கு? இருட்டில் அடிக்கிறதுக்கு தான். நீங்கள் என்ன எங்கேயும் அடிக்கக்கூடாது, சூரியனுக்கே டார்ச் அடிச்சுட்டு இருக்கக்கூடாது. வெளிச்சத்திலே வெளிச்சத்தை அடிக்கிறதுல, இருளிலே போய் வெளிச்சத்தை காண்பிக்க வேண்டும். இயேசுவை காண்பிக்க வேண்டும். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு. அவரை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். சுவிசேஷ பணி வேதம் சொல்லுகிறது, ஆதி திருச்சபையில் எல்லாரும் சுவிசேஷ பணி செய்தார்கள்.
ஆகவே சபை பெருகிற்று என்று பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. ஈச் ஒன் ரீச் ஒன். இந்த வருஷத்தில் அந்த இலக்கை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. சுவிசேஷ அறிவிப்பது பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, நீங்கள் 3 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். சுவிசேஷம் அறிவிப்பது என்பது யாரோ செய்வதல்ல, அது நமக்கு கட்டளை. எல்லாம் சொல்லுங்கள். 3 கா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். 3 கா தெரியுமா? ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கட்டளை. எல்லாம் சொல்லுங்கள். 2வது கடமை, 3வது கடன். ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை. இட்ஸ் நாட் an ஆப்ஷன், இட் இஸ் an obligation. ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை. அப்போ ஒரு பிரதமர் ஒரு கட்டளை கொடுத்தானா கீழ்ப்படியணும், இல்லாட்டி தூக்கி போட்டுருவாங்க உள்ள. இப்போ ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நமக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். புறப்பட்டு போங்க, சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அப்போ கட்டளையாக நமக்கு பெற்றிருக்கிறோம். மத்தேயு 28:18-20, மார்க் 16:15 ஆண்டவராக இயேசு அந்த கட்டளை நமக்கு தந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரும் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம தான் மிஷினரிகள். ஹல்லேலூயா. நீங்கள் தான் சுவிசேஷகர்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் தான் மிஷினரி. நீங்கள் வட இந்தியாவுக்கு போகாமல் இருக்கலாம், ஆனால் காஜாபேட்டைக்கு நீங்கள் தான் மிஷினரி. KK நகருக்கு நீங்கள் தான் மிஷினரி. ஹல்லேலூயா. நீங்களா யாருக்கு மிஷினரி? கம்பரசம்பேட்டைக்கு மிஷினரி. எல்லாம் சொல்லுங்கள், நான் மிஷினரி. ஹல்லேலூயா. ஒவ்வொரு பகுதியில் வந்திருக்கிற நீங்கள் அந்த இடத்துல உங்களை ஒரு மிஷினரியாக வச்சிருக்கிற அந்த பிரதர் ஸ்டான்லி அவங்க சொல்லுவாங்க, ரட்சிக்கப்படாத எந்த ஒவ்வொரு இடமும் மிஷினரி ஸ்தலம், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் மிஷினரிகள். ஹல்லேலூயா. அப்போ நம்ம போகணும், கர்த்தருக்காக போக. அப்போ கட்டளை. 2வது கடன். ரோமர் 1:14-16 சொல்கிறார் பவுல், எல்லாருக்கும் நான் சுவிசேஷத்தை அறிவிக்க கடனாளிகளாக இருக்கிறேன். அது தேவ பலனாக இருக்கிறது. சுவிசேஷம் ரட்சிப்பதற்கு தேவ பலனாக இருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். அடுத்த வசனத்தில் நீங்கள் அதுக்கு முந்தின வசனம் நினைக்கிறேன், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கடனாளிகளாக. அந்த வசனத்தை போடுங்க. கடனாளிகளாக இருக்கிறேன். கிரேக்கருக்கும் யூதருக்கும் ஞானிகளுக்கும் நான் கடனாளிகளாக இருக்கிறேன். 14ஆம் வசனம். அப்போது கடன், உங்கள் எல்லாருக்கும் ஒரு கடன் இருக்குது. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் ரட்சிக்கப்படணும்னா உங்களுக்கு சுவிசேஷ கடன் இருக்குன்னு அர்த்தம். அந்த பணத்தை நீங்கள் கொடுக்கணும்னா கடன் பாரம் அழுத்துதில்லை. அப்போ அந்த கடன். ஹல்லேலூயா. ஆண்டவரே இவங்கெல்லாம் கேட்காம இருக்கிறாங்களே, இவங்களுக்கு சுவிசேஷக்கு அறிவிக்கணுமே, அப்படி இந்த கடன் உணர்வை கர்த்தர் நமக்கு தருவாராக. என்னொன்று கடமை. 1 Corinthians 9:16 பவுல் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தா இருந்தால் எனக்கு ஐயோ, அது என் வெண்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கடமை. உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ஒரு கடமையாக இருக்குது, கட்டி கொடுக்கணும் கடமையாக இருக்குது. அதே மாதிரி சுவிசேஷத்தை அறிவிப்பது உங்களுக்கு என்ன இருக்கணும்? கடமை. அவன் பாருங்க, இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு கஷ்டம் வரும். அடுத்த காவன்னு கஷ்டம், ஈஸியாக இருக்காது. சுவிசேஷம் அறிவிப்பது எதிர்ப்பு, கஷ்டம் இருக்கும். ஆனால் இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கனியும் வரும். ஹல்லேலூயா. பவுல் சொல்கிறாரு, முதல் கனி, 2வது கனி, இந்த பகுதியில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த கனின்னு சொல்கிறாரு. கர்த்தர் உங்களுக்கு அநேக கனிகளை இந்த வருஷத்தில் தருவாராக. சபைக்கு அநேக கனிகளை ஆண்டவர் தருவாராக. ஆண்டவருடைய நாம மகிமை பெறட்டும். ஆகவே சபையிலே ஆத்துமாக்கள் பெருக்கத்தை இந்த வருஷத்திலே கர்த்தர் நமக்கு தருவார். நீங்கள் செய்யணும், விண்ணப்பம் பண்ணணும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்வீங்க? ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் போடுங்க, இந்த வருஷத்தில் என் மூலமாக 2 பேராவது நீங்கள் டார்கெட் வைங்க, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆண்டவரே சபைக்கு வரணும். அவங்க இந்த சபைக்கு வராங்களோ எங்கேயோ போகிறாங்களோ, என் மூலமாக 2 பேர் என்ன பண்ணணும்? ரட்சிக்கப்படணும் அப்படின்னு ஒரு பாரங்களை 365 நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். 365 நாளில் நம்ம ஒன்றுமே செய்யலாட்டா ஆண்டவர் நம்ம பார்த்து ஆண்டவர் சொல்லிருக்காருல்ல, 1 வருஷம் இருக்கட்டும்னு உங்களை விட்டு வச்சிருக்கிறாரு. நீங்கள் கனி தரலன்னு வைங்க, 2024 டிசம்பரில் ஒரே வெட்டா என்ன பண்ணுவார்? ஆண்டவர் அந்த மரத்தை வெட்டி போடுவேன்னு சொன்ன மாதிரி நமக்கு வாய்ப்பை ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார். அதனால தான் பல வருஷம் போய் வெட்டாமல் வச்சிருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் இந்த வருஷம் இருக்கட்டும், எப்படியாவது மகன் கனி தருவான், கொஞ்சம் கனி தருவான், பிரயோஜனமாக இருப்பான், சபைக்கு, தேவ ராஜ்யத்துக்கு, இந்த உலகத்திற்கு, திருச்சி பட்டணத்துக்கு ஏதாவது பிரயோஜனமாக இருப்பான், கொஞ்சம் விட்டு வைப்போம் அப்படின்னு கொஞ்சம் என்ன பண்ணியிருக்கிறாரு? 2024 கூட்டி வச்சிருக்கிறாரு. நீங்கள் அதுக்கு ஒழுங்காக நடக்கலன்னு வைங்க, ரொம்ப ஒன்று நீட்ட மாட்டார். அப்புறம் அப்போ ஆண்டவரே, நீ தந்த ஈவாக தந்த இந்த 2024 அது உமக்காக பயன்படணும். ஹல்லேலூயா. என்மில்லே அவர் பெருக வேண்டும். ஹல்லேலூயா. அவர் பெருகணும். லெட் காட் இன்க்ரீஸ் இன் மை லைஃப். ஹல்லேலூயா. அந்த நோக்கத்தோடு நம்ம செயல்பட ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆகவே 3 பகுதிகள். 1 சொன்னேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில், 2வது ஆசீர்வாதத்தில், 3வது ஆலயத்தின் எண்ணிக்கையில், ஆத்துமாக்களின் பெருக்கத்தில் ஆண்டவர் பெருக்கத்தை ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. இதுக்காக நம்ம பிரயாசப்படுவோம்.
ஆண்டவன் நடுப்பகுதியில் உள்ள காரியங்களை கர்த்தர் நமக்கு செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அதில் நம்முடைய காரியங்கள் இருக்குது. நம்ம கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அதில் கொடுக்க வேண்டும். பொருளாதார ஆசீர்வாதம் பெருக்க வேணுமா? 5 அப்பம் 2 மேடை ஆண்டவர் பெருக செய்யும்போது சொன்னார், உன்னது இருக்கிற கொடுப்ப என் கையில் கொடு. அப்போ ஆண்டவருக்கு கொடுக்காம நம்ம ஒரு பெருக்கத்தை பார்க்க முடியாது, விதைக்காம அறுவடையை பார்க்க முடியாது. ஆகவே இந்த வருஷத்தில் கர்த்தருக்காக நம்முடைய நேரத்தை விதைப்போம், நம்முடைய கண்ணீரை விதைப்போம், நம்முடைய பணத்தை விதைப்போம், நம்முடைய தாளந்துகளை விதைப்போம், நம்முடைய திறமைகளை விதைப்போம். ஆண்டவர் பெருக்கத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. உங்கள் தொழிலே பெருக்கத்தை தருவார், குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெருக்கத்தை ஆண்டவர் தருவார், நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே ஆண்டவர் பெருக்கத்தை தருவார். நம்ம எல்லாரும் எளிமையில் இருப்போமா? எளிமையில் இருப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.